பாதிப்பு வந்திருந்தால் அந்த பாதிப்பினை சரி செய்வதற்காக நாம் நம் கைவிரல்களையே பிடிச்சிருக்கா பண்ணக்கூடியது. அதில் இந்த 5 விரல்களை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெருப்பு பூத தத்துவத்தை கொண்டது, இது காற்று பூத தத்துவத்தை கொண்டது. நன்றாக சுத்தமாக கழுவிட்டு உள்ளங்கை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சால் தீப ஒளியில் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த முகுலமுத்திரை அப்படின்னு சமன் ஐயா சொல்லுங்க. சரிங்க. இந்த முகுலமுத்திரை மற்றும் இதை வந்து முகுலமுத்திரைன்னு சொல்லுவாங்க, சமன் முத்திரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முகுலமுத்திரை சமன் முத்திரை அப்படிங்கிற இந்த முத்திரையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா முத்திரை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணால் முத்திரை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா இந்த முகுலமுத்திரை சமன் முத்திரைங்கிறது பஞ்சபூதத்தையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. அதனால இந்த முத்திரை செய்யணும். முதல்ல என்ன பண்ணணும், கைகளை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அப்புறமா கையை நல்லா கடந்து தேய்ச்சிட்டு அப்புறம் தீப ஒளியில் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சமன் முத்திரையை பிடிச்சிட்டு நாம் வந்து முத்திரையை வந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? அந்த முத்திரையில் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய முத்திரை மட்டும் நீங்கள் சொல்லிடுறேன், அடுத்தடுத்து வருது நான் சொல்லிடுறேன். முதல் ஆரம்பிக்கக்கூடிய முத்திரை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பகல்லையும் இரவிலையும் எப்போயெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போயெல்லாம் இந்த மாதிரி வணக்கம் சொல்றது. இது ஆத்ம அஞ்சலி முத்திரைன்னு பேர். இந்த ஆத்ம அஞ்சலி முத்திரை செய்வதன் மூலமாக நாம் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டுமோ அவர்கள் அனைவருக்கும் இந்த நன்றி வந்து போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆத்ம பலத்தை வந்து அதிகப்படுத்தும். இந்த ஆத்ம பலம் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றல் ஈஸியாக உள்ளுக்குள்ள கிரகிச்சு வாங்கிறதுக்கான பலம் வந்து கிடைக்கும். அந்த ஆத்ம அஞ்சலி முத்திரை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா கையை வந்து இப்படி ஒட்டி வைக்காம லைட்டாக அப்படி கூச்ச மாதிரி வைக்கணும். உள்ளங்கையில் வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கூச்ச மாதிரி இப்படி வைக்கும்போது இதுக்கு பேர் தான் ஆத்மாஞ்சலி முத்திரை. இதை வந்து அநாகதா சக்கரத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு வணங்குறோம். சரிங்களா? ஸோ இது போக இந்த முத்திரையுடைய பலன்களை விரிவாக வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து வரலாம். இன்றைக்கு இதனோடு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்யுங்க ஐயா.